பண்பட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் மச்சொண்டுக்கு போயிட்டு வரேன்னு எங்க அப்பா அம்மாவோட கழிச்சிட்டு இருக்கேன். பாஸ் பண்ணிடுவானோ தெரியல, எங்க அம்மா சொல்றா இல்ல அவன் யூனிவர்சிட்டி போவான். எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொன்னது அவன் 10க்குள்ள வந்தா காணும். எங்க அப்பா சொன்னார். அதுக்கு பிறகு படிக்க ஆசை வந்து படிக்க ஆசை. நான் இங்க வர அது ஒரு 2 நாள் எனக்கு ஒரு எக்ஸாம் வச்சா இப்பெல்லாம் பொருளியோட அறிமுகம். அப்ப அதுக்கு நான் இங்க வரையல. எக்ஸாம் உங்களோட 26 வச்சோட சேர்த்து வச்சு எக்ஸாம் எதுக்கு போய் எனக்கு அந்த எக்ஸாம் இருக்கல 26ஓட கூட எனக்கு 58 தமிழ் பேசணும். எனக்கு சார் பேசணும் ஒரே ஒரு வீட்டை மக்கள் பேசினவர் என்ன இப்போ நம்பி இருக்கிறன்னு பிடிச்சிட்டாண்டு. அப்போ நான் கேட்டது நான் சார் நோட்ஸ் இல்லை, நான் என்னிட்ட சேர்த்த நோட்ஸ் இல்லை, என் பள்ளிக்கு நோட்ஸ் தான் கொண்டு இல்லை என்ன சேர்த்து நோட்ஸ் இல்லைன்னா அவனை கேட்க தெரியாதாண்டு. சரி எனக்கு ஒரு புத்தகம் இல்லை, அந்த புத்தகத்தை நான் 1ஆம் பாடம் படித்தேன். அப்படித்தான் படிக்கணும். அப்படி படித்தும் ஒரு 3-4 மாசம் நான் தொடர்ந்து ஃபீஸ் கட்டினேன் காசு. அதுக்கு பிறகு என்னால் கட்டலாம், வீட்டையும் பிரச்சனையா போட்டு சரியா பிரச்சனை. அப்ப அதுக்கு பிறகு ஒரு 2 கிலோமீட்டர் ஏதோ நான் கிடைக்க விட்டேன் கிளாஸ் ஒண்ணு. காசு கொடுத்தா என்ன வந்து படிக்கலாம், எல்லாருக்கும் நான் படிக்கலாம். அப்ப கொடுத்து வர அப்ப ஒரு நாள் போன் எடுத்து அப்ப அம்மா சொன்னா சரி இப்படி பிரச்சனையா இருக்குது, அதை அவன் வரையில என்ன சொன்னது இல்ல அது பிரச்சனை நீங்க அனுப்புங்கன்னு சொன்னது. சொன்னா முடியல தெரியாது. கடைசி 7 மாசம் இந்த கிளாஸ் இல்லை, ₹1 கூட கொடுக்காம தான் படிச்சு. சரி அவருக்காண்டி தான் இது எல்லாமே. அவர் தான் என்ன வளர்த்து விட்டது, பழக்கினது எல்லாம் அவர் இல்லைன்னா நான் இல்லை. அதே நேரத்துல எக்ஸாம் முடியுத நான் எக்ஸாமுக்கு போகிற கடைசி கட்டத்துல தெரியாமலோ ஒரு பிள்ளைகள் விட்டு அது எனக்கும் சரிக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்று காட்டு. இதுக்கு பிறகு நான் அவரோட முகத்திலேயே முடிக்கல, அதை என்ன செய்யறது என்று நான் அப்படி இருந்தும் அதெல்லாம் முடிஞ்சு அதோட அப்படித்தான் படிச்சான். அவர்கிட்ட இப்பயும் எனக்கு அவர்கிட்ட நேர்ல கிடைக்கிற அளவுக்கு எனக்கு வரையல. அந்த தப்புல நான் செஞ்சதுக்குள்ள கேட்க வரையில. இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் என்ன விடயத்தினை அறிந்து கொண்டீர்கள் என்பதை எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டேன். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க எப்போதும் தவறுவதில்லை. அதே போலவே ஒரு நல்ல மாணவன் ஒரு நல்ல ஆசிரியரை பெருமைப்படுத்த தவறுவதில்லை என்பதை இந்த காணொலியாக அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான மாணவர்கள் உருவாக்குகின்ற போதுதான் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தினை உருவாக்க முடியும். முயற்சி செய்தால் எதையும் வெற்றி பெறலாம் என்பதை இந்த மாணவன் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளை ஒரு மன ரீதியாக ஒரு உணர்வுகளை தூண்டுகின்ற வண்ணம் இருக்கின்றது. அவ்வாறு முறை அவர் பட்ட கஷ்டங்களையும் தனக்கு கிளாஸ் போவதற்கு பணம் இல்லாமல் இருப்பதனையும் அவர் அந்த காணொலியாக சொல்லிக் கொள்வதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் தேவை. அதைத்தான் ஒரு சரியான ஆசிரியர் அந்த மாணவனை சரியான முறையில் வழிநடத்தி 1வது நிலைக்கு அவரை மாற்றியிருக்கின்றார். இந்த ஏஎல் பரீட்சையில் கணித பிரிவில் அவரை இலங்கையில் 1வது ரேங்கினை எடுக்க வைத்திருக்கின்றார் என்பதை ஒரு சிறப்பான ஒரு விடயமாகவே இது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான ஆசிரியர்கள் எத்தனை பேருக்கு கிடைப்பார்கள்? இன்னும் பல பேருக்கு இவ்வாறான ஆசிரியர் கிடைத்திருப்பார்கள். அதனை நீங்கள் அறிந்திருந்தால், உங்களுக்கு யாராவது இவ்வாறான ஆசிரியர் கிடைத்திருந்தால் மறக்காமல் நீங்கள் அந்த ஆசிரியர்களின் பெயரையும், ஆசிரியர்கள் இந்த காணொலியை பார்த்திருந்தால் இவ்வாறான மாணவர்கள் உங்களுக்கும் கிடைத்திருந்தால் அவர்களின் பெயரையும் இந்த கருத்துக்களை எனது கமெண்ட் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள். எனது ஃபேஸ்புக் தளத்தினை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த காணொலியினை ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களும் இந்த விடயங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உண்மையான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எனது தமிழ் ஃபன் யூடியூப் சேனலையும் பாருங்கள். எனது ஃபேஸ்புக் தளமான துவாரகன்
பேஜினையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.